Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் பேஜ் நம்பர் 2 நோட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆக்டிவிட்டி 1 வரையும் நம்ம பார்த்தாச்சு. நோட்டில் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். எப்போவுமே வந்து செட்டோட எலமெண்ட்டை வந்து நம்ம ஒரு டைம் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. The order of listing the elements of the set does not change the set. நம்ம வந்து ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்துட்டோன்னா அதை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணால் கூட அதுவும் செட்டு தான், அதே சேம் செட்டு தான், செட்டு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் த கலெக்ஷன், இந்த 1 2 3 4 5 6 சம் நம்பர்ஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கோம், இன்ஃபினிட்டி வரையும் போகுது. அஸ் வெல் அஸ் த கலெக்ஷன், இதே மாதிரி இன்னொரு கலெக்ஷன் எடுத்திருக்கோம் 1 3 2 4 5 7 6 8ன்னு ஆர் த சேம் தோ லிஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஆனால் ரெண்டுமே ஒரே செட்டு தான், ஆனால் வேறு வேறு ஆர்டரில் இருக்குது. இங்கே 7 5க்கு அப்புறம் 6 இருக்குது ஃபஸ்ட் இதில், இங்கே 5க்கு அப்புறம் 7 இருக்குது. ஓகேவா? ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. சின்ஸ் இட் இஸ் நெசசரி டு நோ வெதர் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அன் எலமெண்ட். நம்ம என்னன்னா இதில் உள்ள எலமெண்ட்டெல்லாம் இங்கே இருக்கான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆர்டர் வைஸாக சேஞ்ச் ஆகிருந்தாலும் அதுவும் செட்டு தான், சேம் செட்டு தான். ஓகேவா? செட்டா இல்லையான்னு மட்டும் பார்க்கணும். we do not want to the list that element many times. நம்ம எப்போவுமே எலமெண்ட்டை வந்து மெனி டைம்ஸ் ரைட் பண்ணக்கூடாது. இங்கே உள்ள எலமெண்ட்டு இங்கே இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஒரு டைம் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம லிஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நோட்டேஷன் பாருங்க. a set is usually denoted by capital letters of the English alphabets A, B, P, Q, X, Y, etc. எப்போவுமே செட்டை வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், கேபிட்டல் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸால் தான் டினோட் பண்ணுறோம். த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் இஸ் ரிட்டன் வித் இன் கர்லி ப்ராக்கெட்ஸ். கர்லி ப்ராக்கெட்குள்ளே தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட்டை வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். இஸ் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எக்ஸுங்கிறது ஏல உள்ள செட்டோட எலமெண்ட்டு, ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா அது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அந்த எலமெண்ட்டு ஏங்கிற செட்டில் தானே இருக்கும். அதை எப்படி ரைட் பண்ணுவோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு, இந்த இ மாதிரி போட்டு பண்ணுறது தான் பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஓகேவா? ரைட் பண்ணுறது. இஃப் எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் ஏ, ஏங்கிற செட்டில் எக்ஸ் எலமெண்ட் இல்லைன்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி ரைட் பண்ணுவோன்னா எக்ஸ் இ மாதிரி போட்டு ஒரு கிராஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து நம்ம வி ரைட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டை கர்லி ப்ராக்கெட்னு சொல்லலாம், ஃப்ளார் ப்ராக்கெட்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த செட் ஏ 2 3 5 7ன்னு சொல்லிட்டேன். எப்போவுமே செட்டை என்ன பண்ணணும்? ஃப்ளார் ப்ராக்கெட்குள்ளே தான் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணும். 2 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏனா என்ன பண்ணுவோம்? 2 வந்து எலமெண்ட் ஆஃப் ஏ தான், அப்போ 2 பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதுவோம். 5 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, 5 வந்து ஏங்கிற செட்டில் இருக்குது, அப்போ 5 பிலாங்ஸ் டு ஏன்னு ரைட் பண்ணுவோம். 6 is not an element of A. 6 வந்து இந்த செட்டில் இல்லை, so we write 6 not belongs to A. Okay, do you understand? இப்போ எக்ஸாம்பிள் 1.1 பார்ப்போம் பாருங்க. கன்சிடர் த செட் ஏ. ஏங்கிற செட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த செட்டுக்குள்ளே அஸ்வின், முரளி, விஜய் சங்கர், பத்ரிநாத்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் சிம்பிள். இந்த சிம்பிளில் எது வரும்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முரளி விஜய் டேஷ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் முரளி விஜய் இருக்காங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த சிம்பிளை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு. அப்போ இது பிலாங்ஸ் டு ஏயா நாட் பிலாங்ஸ் டு ஏயா? முரளி விஜய் வந்து இந்த செட்டில் ஏங்கிற செட்டில் இருக்காங்க, அப்போ பிலாங்ஸ் டு ஏ. ஓகேவா? முரளி விஜய் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் அஸ்வின் டேஷ் ஏன்னு கேட்டிருக்காங்க. அஸ்வின்ங்கிறவர் இருக்காரா? அப்போ இருக்காரு, அப்போ அஸ்வின் பிலாங்ஸ் டு ஏ. பத்ரிநாத்ங்கிறவங்களும் இந்த செட்டில் இருக்கு. பத்ரிநாத் ஏங்கிற செட்டில் இருக்காங்களா? இருக்காங்க, அப்போ பத்ரிநாத் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ கங்குலி இருக்காங்களா? கங்குலி கிடையாது, அப்போ நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகேவா? டெண்டுல்கர் இருக்காங்களா? டெண்டுல்கரும் இதில் இல்லை, ஸோ டெண்டுல்கர் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, 2 மார்க் இல்லாட்டி 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட்டு. எப்போவுமே செட்டை வந்து எப்படிலாம் குறிப்பிடுவோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். த கலெக்ஷன் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் கேன் பி டெஸ்கிரைப்ட் இன் மெனி வேஸ்.
ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம், ஆட் நம்பரோட கலெக்ஷனு. அதை எப்படி விளக்கலாம் பல முறையில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை எப்படி சொல்லலாம், the செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தெளிவான விளக்கம். இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல். ஓகேவா? இட் கேன் பி ரிட்டன் அஸ், அதை எப்படி ரைட் பண்ணுவோம் செட்டுங்கிறப்ப அதை வந்து ஃப்ளார் ப்ராக்கெட் போட்டு நம்ம ரைட் பண்ணுவோம். கர்லி ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுவோம். 1 3 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். எப்போவுமே கமா போடணும் ஒரு எலமெண்ட்டுக்கும் இடையில. ஆல்சோ இட் கேன் பி ஷெட் அஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். வேற எக்ஸ் வந்து எப்படி இருக்கும், எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர்னு நம்ம இந்த மாதிரி மூணு விதத்தில் சொல்லுவோம் செட்டை. ஆல் ஆஃப் தம் ஆர் ஈக்குவலண்ட் அண்ட் யூஸ்ஃபுல். இது எல்லாமே சமம் தான், இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் த 2 டிஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ பாருங்க, கீழே ஒரு 2 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு விளக்கம். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சொல்யூஷன் டு த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ்குள்ள சொல்யூஷன் வந்து எப்படி எழுதலாம், அண்ட் இதை ஒரு செட் 8ன்னு எழுதலாமா? இது ரெண்டுமே ரெஃபர் டு த சேம் செட். இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா சேம் செட்டை தான் குறிப்பிடுது. ஓகேவா? A set can be represented in any one of the following 3 ways or forms. இந்த 3 வழி ஒரு செட்டை எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இந்த 3 வழி இல்லாட்டி 3 ஃபார்ம்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதை குறிப்பிடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இதை வந்து எப்படி விவரிக்கிறோன்னா, இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் a sentence described in words, சொற்களால் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் தான் descriptive form. இதுக்கு எக்ஸாம்பிள் the set of all vowels in English alphabets. ஓகே, the set of whole numbers. இந்த மாதிரி 2 செட்டை எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் தான் descriptive form. ஓகே, set builder form or rule form. ஓகேவா? in set builder form all the elements are described by a rule. set builder formல எப்படி இருக்குன்னா எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு ரூலை வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், விவரிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம் இல்லாட்டி ரூல் ஃபார்ம்னு சொல்லுவோம். என்ன ரூல்னு பாருங்களேன், எக்ஸ் இருக்குது, கர்லி ப்ராக்கெட் இருக்குது, சச் தட் இருக்குது. எக்ஸுங்கிறது என்னங்கிறத வேர்டால் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுதான் செட் பில்டர் ஃபார்ம் இல்லாட்டி ரூல் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், செட் ஏங்கிறது என்ன எடுத்தோம், அந்த செட் ஆஃப் ஆல் வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னு எழுதியிருந்தோமா? எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து விவரிக்கும் முறையில் வந்து செட் ஆஃப் ஆல்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். இதே வந்து செட் பில்டர் ஃபார்மில் பாருங்களேன், அந்த செட்டுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எக்ஸ்ன்னு வச்சுட்டு எக்ஸ் சச் தட். ஓகேவா? அதை வந்து சச் தட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா 2 புள்ளியை தான் சச் தட்டுன்னு சொல்லுவோம். ஆர் இதை எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஹரிசாண்டலாக போகிறதுக்கு பேரும் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சச் தட் தான். ஓகேவா? இந்த எக்ஸ் சச் தட், எக்ஸுங்கிறது என்னவா இருக்குது, எக்ஸ் இஸ் எ வவ்வல். அது ஒரு வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் வார்த்தைகளில் உள்ள ஆல்ஃபபெட்ஸில் உள்ள ஒரு வவ்வலை, ஒவ்வொரு வவ்வலையும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் செட் ஏல. ஓகேவா? செட் பியில் ஃபுல்லாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ். என்ன பார்த்தோம், என் செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ்னு பார்த்தோமா? அப்போ இது வந்து எக்ஸுன்னு அந்த செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸில் ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா சச் தட் சிம்பிள் போட்டாச்சு. எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர், கர்லி ப்ராக்கெட்குள்ளே முடிச்சாச்சு. இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். ஓகேவா? ரோஸ்டட் ஃபார்ம் தேர்டு ஒன்று எப்படின்னா, ரோஸ்டட் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம்னா என்னென்னா, a set can be described by listing all the elements of the set. எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் ரோஸ்டட் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா பாருங்களேன், a equal to எக்ஸுங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு எலமெண்ட்டும் வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னு பார்த்தோம். ஆல்ஃபபெட்ஸில் உள்ள வவல்ஸ் என்ன, ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்போ இதுதான் செட்குள்ளே ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? கர்லி ப்ராக்கெட் போட்டு எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு எனக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ்னு பார்த்தோமா? அப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இன்ஃபினிட்டி வரையும் போயிட்டே இருக்கும். ஸோ 0, 1, 2, 3, 3 புள்ளி வச்சுருக்காங்க, 3 டாட் வச்சு கர்லி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம் நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இந்த 3 டாட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள் 2ல உள்ளது வந்து இஸ் கால்டு எலிப்சிஸ்னு இப்போ நோட் பாருங்க, 3 டாட்ஸ் இந்த எக்ஸாம்பிள் 2 இஸ் கால்டு எலிப்சிஸ். இந்த 3 டாட்ஸுக்கு பேர் என்னன்னா எலிப்சிஸ்னு பேர். இன் இண்டிகேட்ஸ் தட் இதுக்கு தமிழில் வந்து
முப்புள்ளின்னு சொல்லுவாங்க. த பேட்டர்ன் ஆஃப் லிஸ்டட் எலமெண்ட்ஸ், ஒரு பேட்டர்னில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்டட் ஆகிருக்கிறத வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கோம், அதே மேனரில் சேம் மேனரில் போயிட்டுருக்கோங்கிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி 3 டாட்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சேம் மேனர்னா என்ன, இப்போ இது வந்து செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்க்கிறப்ப 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இதே செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன பண்ணுவோம், 2 4 6 8 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அதே சேம் மேனரை பேஸ் பண்ணி போகும். அப்போ தான் இந்த எலிப்சிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். கேன் திஸ் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பி பாசிபிள் ஆல்வேஸ், இது எல்லா இடத்துலையும் பாசிபிள் ஆகுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம செட்டை வந்து எப்படி 3 ஃபார்ம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், தேர்ட் ஒன்று வந்து ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லெட் ஃபார்ம். ஓகேவா? இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஒருத்தட்ட சொல்கிறோம் ஒரு கூடையில் உள்ள மொத்த ஆப்பிள், ஓகேவா, அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இருக்குன்னு. அது செட் பில்டர், அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், வேர்ட்ஸால் சொல்லிட்டோம். அதே செட் பில்டர் ஃபார்ம்னா அந்த ஆப்பிளுக்கு ஒரு நேம் வைக்கிறோம், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, எக்ஸ் சச் தட் கர்லி ப்ராக்கெட்குள்ளே ரைட் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் an ஆப்பிள் இன் ஏ பேஸ்கட் அப்படின்னு சொல்லி கர்லி ப்ராக்கெட்குள்ளே க்ளோஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா, அதை ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணி அது வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஒரு ரூல் ஃபார்ம். ஓகேவா? அந்த ஆப்பிளை எடுத்து நம்ம ஒன்னொன்னா லிஸ்ட் பண்ணி, இந்த ஆப்பிள் இந்த பையனுக்கு, இந்த ஆப்பிள் இந்த பையனுக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் என்னன்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஒரு டேப்லர் ஃபார்ம். எப்பவுமே நம்ம கையில கொடுத்துட்டா சாப்பிட ஈஸியா இருக்கும்ல. ஒருத்தட்ட போய் அங்கே கூடையில நிறைய ஆப்பிள் இருக்குன்னு சொல்றதுக்கும், அடுத்து வந்து அந்த கூடையில ஒவ்வொரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை இத்தனை ஆப்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றதுக்கும், அந்த ஒவ்வொரு ஆப்பிளையும் எடுத்து கையில கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்ப ஒவ்வொரு ஆப்பிளையும் எடுத்து கையில கொடுத்தா நம்ம என்ன நமக்குன்னு கொடுத்தா நம்ம ஈஸியா சாப்பிடுவோம்ல. அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரோஸ்டர் ஃபார்மும் டேப்லர் ஃபார்மும் செம ஈஸி. செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணி எழுதுறோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ங்கிறது வேர்டால டிஸ்கிரைப் பண்றோம். ஓகேவா? இதுதான் ரோஸ்டர் ஃபார்முக்கு. எப்போ நான் வச்சுக்கோங்க, ஒரு ஆப்பிள் எடுத்து கையில கொடுத்தா நமக்கு சாப்பிட ஈஸியா இருக்கும். அப்ப அது வந்து கர்லி ப்ராக்கெட்குள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு லிஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அவசியம் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.